பெரும்பான்மை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேகவுக்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 25 இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், அதிமுக இரு பிரிவாக பிரிந்து ஆதரவாக 25 எம்எல்ஏக்களும் எதிராக 22 எம்எல்ஏக்களும் உள்ளனர். இதன் விரிவான விவரங்கள் ராஜகுமரன். இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பிலே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அமைவதற்கு தொடருவதற்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்பதற்கு சற்றும் குறையாத சுவாரஸ்யத்தோடு உற்று கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதிமுகவினுடைய உறுப்பினர்களில் எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்டு வாக்களிக்கப் போகின்றார்கள், அதிமுக உறுப்பினர்களில் எத்தனை பேர் எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கப் போகின்றார்கள் என்பதுதான். ஒரு பக்கம் இந்த அரசுக்கு 118 என்பதையும் கடந்து கூடுதலான இடங்கள் கிடைக்கும் என்பதன் காரணமாக தனிப்பெரும்பான்மைக்குரிய இந்த வாக்கெடுப்பில் எளிதாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள், அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து விடுவார்கள் என்பது உறுதியாகப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுகவில் யார் பக்கம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கான பதிலை இந்த வாக்கெடுப்பு தான் தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதன்படி அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 22 உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். வேலுமணிக்கு ஆதரவாக 25 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்கெடுப்பை கூட பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் மூலமாக தவிர்த்திருக்க முடியும். குரல் வாக்கெடுப்பு மூலமாகவே இந்த வாக்கெடுப்பை நடத்தி இருக்க முடியும். அப்படி நடத்தியிருந்தால் குரல் வாக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் பெரும்பான்மையினர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்பதாக சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனால் எண்ணிக்கணிக்கும் நடைமுறையை பேரவைத் தலைவர் கையாண்டதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் எத்தனை பேர் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், எத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறார்கள் என்பதான அந்த ஒரு எண்ணிக்கை கணக்கை வெளிப்படையாக்கி இருக்கின்றார் சபாநாயகர் அவர்கள் எடுத்த முடிவின் மூலமாக. எனவேதான் எண்ணிக்கணக்கும் நடைமுறையின் வாயிலாக ஒவ்வொரு உறுப்பினரும் எழுந்து நின்று தன்னுடைய ஆதரவை வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பெரும்பாலான அதிமுக உறுப்பினர்கள் இந்த நடைமுறையில் பங்கேற்று இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் என்று பார்த்தோம் என்றால் அதிலே சில முக்கிய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KC கருப்பணன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் மேலும் சிலர் எதிர்ப்புகளை பதிவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே எதிர்த்தவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் எடப்பாடி பழனிசாமி அணியை ஆதரிக்கக்கூடிய மொத்தமாக 22 உறுப்பினர்கள். பெரும்பான்மை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேகவுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தங்களது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். இன்று நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பிலே எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி எஸ்பி வேலுமணி ஆதரவு கொடுத்திருக்கின்றார், நன்னிலம் காமராஜ் ஆதரவு கொடுத்திருக்கின்றார், சி விஜயபாஸ்கர் ஆதரவு கொடுத்திருக்கின்றார். இசக்கி சுப்பையா இந்த அரசு தொடருவதற்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி தான் எஸ்பி வேலுமணி பக்கம்தான் இருக்கின்றேன் என்பதை நிரூபித்திருக்கின்றார். அதே போன்று சத்யபாமா, மரகதம், வெற்றிவேல், லீமா ரோஸ் லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்றவர் இப்பொழுது அதிமுகவிலே இந்த எதிர்ப்பு குரல், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உறுப்பினர்களை ஒன்று திரட்டக்கூடிய வகையில் செயல்படக்கூடியவராக பார்க்கப்படுகின்ற லீமா ரோஸ் ஆதரவு கொடுத்திருக்கின்றார் இந்த அரசுக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் பட்டியலில் அவரும் இணைந்திருக்கின்றார். அதே போன்று திலீபன் அதிமுகவினுடைய உறுப்பினர், நடராஜ், நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர், அதே போன்று மோகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ரவி மனோகரன், ராகேஷ், MR விஜயபாஸ்கர், KC வீரமணி, ஹரிபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த அரசு தொடர்வதற்கு. எனவே ஒட்டுமொத்தமாக அதிமுகவிலே இரு கூறுகளாக பிளவுபட்டிருக்கின்றார்கள். அதில் 22 உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக நிற்கின்றார்கள், 25 உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் என்பதுதான் இப்போதைய நிலவரமாக இருக்கின்றது. எனவே பெரும்பான்மையினர் ஆதரவு எஸ்பி வேலுமணிக்கு இருக்கின்றது என்றாலும் இன்னும் கூடுதலாக ஒரு 7-8 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபடக்கூடும்.
அப்படி அதில் அவர்கள் வெற்றி பெற்றால் 32 அதற்கும் கூடுதலான உறுப்பினர்கள் ஆதரவோ எஸ்பி வேலுமணி தரப்புக்கு சென்றால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இப்பொழுதும் கூட கொறடா யார் என்பதை பேரவைத் தலைவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை. எனவே கொறடா உத்தரவை மீறியதாக யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இப்போது பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பலத்தின் அடிப்படையிலே 47 உறுப்பினர்களிலே 25 உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதால் சட்டப்பூர்வமான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டி நீதிமன்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சென்றாலும் கூட அவருக்கு பாதகமான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கும் இந்த சூழலில் வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அதிமுகவில் மொத்தம் இருக்கக்கூடிய 47 உறுப்பினர்களில் எடப்பாடிக்கு ஆதரவாக 22 பேரும், எடப்பாடிக்கு எதிராக அதாவது எஸ்பி வேலுமணியை ஆதரிக்கக்கூடிய தரப்பாக 25 பேரும் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்தது யார் அந்த முன்னிலை பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவியது அதிமுகவிலே. அதன்படி எஸ்பி வேலுமணி தான் முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு தொடர்வதற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அதாவது மொத்தமாக 140க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். தீர்மானத்தை ஆதரித்தவர்களுடைய எண்ணிக்கை 144ஆக இருக்கின்றது. தீர்மானத்தை எதிர்த்தவர்களுடைய எண்ணிக்கை 22ஆக இருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு தொடர்வதற்கு இந்த ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.